விஜய் என்ன ஓட்டு வாங்குவார் இப்ப அதுதான் கேள்வி. ஏன்னா கூட்டணியே கிடையாது, இப்போ தனித்து தான் நிக்கிறோம். இன்னைக்கும் அவர் கான்பிடென்ட் பேசுறார். தஞ்சாவூர்ல பேசிய பேச்சு என்பது நம்பிக்கையோடு கூடிய பேச்சு. அப்படிதான் நான் பாக்குறேன். தனித்து தான் நிக்கணும்னு சொல்லாதீங்க, தனிமையில தான் நிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்றது உங்க அவர் டே1 எதிர்பார்த்தார் சார். ஒரே ஒரு சீமான் தனித்து மாதேஷ் ஒரு டீசென்டான பத்திரிகையாளராக, மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளராக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. ஏன்னு சொன்னா எந்த ஒரு தலைவரையும் குறைத்து மதிப்பிடாதீங்க. நாளைக்கு எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பீங்க? நீங்க போடுற கட்சி சீமான விடவோ இல்ல இன்னொரு கட்சியோடவோ ஓட்டு கூட வாங்கிட்டா பொது இடங்கள்ல நீங்க நான் தவறு செய்தேன்னு மன்னிப்பு வைப்பீங்களா? மன்னிப்புனா தவறா கணிச்சேன், என்னை நான் திருத்திக் கொள்கிறேன்னு சொல்வீங்களா? கேலி பேசாதீங்க. அதை தவிருங்க. எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் பின்னால இருக்கக்கூடிய ஒரு ஆளை சாதாரணமா குறைத்து மதிப்பிடுறீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் ஓடி வருது. போலீஸ் தடை, பேரிகேடு எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஓடி வர்றான். எந்த தலைவருக்கு இருக்கு? 300 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்களா? அந்த கேவலம் உங்களுக்கு தெரியாதா? சாப்பாடு பொட்டலமும் 300 ரூபாவும் கொடுத்துதானே கூட்டம் வருது. அது இல்லைன்னு நீங்க மூடி மறைக்க முடியுமா? திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ, திரு மு.க. ஸ்டாலினுக்கோ, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கோ 300 ரூபா கொடுத்து கூட்டம். இங்க அப்படியா? ஏன் குறைத்து மதிப்பிடுறீங்க? ஏன் இழிவா பேசுறீங்க? அப்படி பண்ணாதீங்கன்ற ஒரு ஊடகவியலாளராக ஊடக அறத்துடன் செயல்படுங்க. தனித்தில்ல தனிமையில நிக்கிறாருன்றீங்க. தனிமையில நின்னா அது கேவலம். அது என்ன இதுவா? அந்த ஆளுடைய தன்னம்பிக்கை பாராட்ட முடியல உங்களால?